கிருஷ்ணா, நில்லு. என்ன போறப்பெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன். இன்னைக்கு என்னடான்னா கிருஷ்ணா நில்லுங்கிற. அப்படி என்ன விஷயம் பேசுறதுக்காக நிக்க சொல்றா? ஆமாப்பா, பேசுறதுக்கு தான். அப்படியே ரொம்ப தான் பேசிடுவ அப்படியே நான் கூப்பிட்டா. ஏண்டா, இங்கனே உட்காந்துருக்கனே, நீ எப்பவாவது வந்து அம்மான்னு கூப்பிட்டுருக்கியா என்ன? கூப்பிட மாட்ட. நீ பாட்டுக்கு எனக்கு என்னான்னு போவ. என்ன சொல்றியாக்கும்? சரி சரி, எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லு. எனக்கு டைம் ஆயிடுச்சு, வேலை இருக்கு, நான் கிளம்பணும். இப்பதான் வர, அதுக்குள்ள வேலை இருக்கு கிளம்பணுன்ற. ஆ, இங்க பாரு, உன்கிட்ட எல்லாம் பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி கூப்பிடுறியே, நின்று பேசிட்டு இருந்தா ஏதாவது கேட்டுட்டு இருக்காது. ஏண்டா, நான் என்ன அப்படி என்ன ஆகாதவளா என்ன? பேசவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா என்னமோ. சரி, உங்களுக்கெல்லாம் என்ன கோவம் என்ன கடுப்புன்னு தெரியாமையா இருக்கு? புரியுதுல்ல, பின்ன எதுக்கு என்ன கூப்பிடுற? என்கிட்ட பேசாத, கூப்பிடாத. இப்ப எதுக்கு நான் கூப்பிட்டாத சொல்லு. இங்க வேற, சும்மா ஒன்றும் கூப்பிடல. சரி, நீ இந்த வீட்டில் இருக்கியா இல்லை மயில் அண்ணனை இருக்க சொல்லுவோமா உன் சின்ன அண்ணனை? யாருக்கு ஏன் சின்ன அண்ணன்? எனக்கு பெரிய அண்ணன் மட்டும்தான். டேய் டேய் டேய், பார்த்து பேசு சரியா? இப்போ அவன் என்ன பண்ணிவிட்டேன்னு என்னமோ ஆகாதவன் மாதிரி பேசுற. இந்த பிரச்சனைக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்ல இல்ல, அவன் அப்படி பேசாதடா. 1000 தான் இருந்தாலும் பெரிய அண்ணனை விட மயில் தாண்டா உன் மேல அதிகம் பாசம் வச்சிருப்பேன். பெரியவன் எல்லாரு மேலேயும் பாசம் வச்சிருப்பேன், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் மயில் அதை விட பாசம் வச்சிருப்பான்டா. அவனெல்லாம் அப்படி சொல்லாத. நான் எதுக்கு யாரையும் பத்தி பேச போறேன் சொல்லு. எனக்கு என்ன இருக்கு பேசுறதுக்கு? அவரை போய் அண்ணன்னியா? அதான் சொல்ல போனா, நீயே என்னோட தாயே இல்லை ஃபர்ஸ்ட். தெரிஞ்சுக்க. தாயா இருந்தா ஒரு பிள்ளைய ஒரு மாதிரியும் இன்னொரு பிள்ளைய ஒரு மாதிரியும்லாம் பார்க்க மாட்டா. புரியுதா? ஐயப்பா, இப்பதான் உனக்கு பேச நேரம் கிடைச்சிச்சுன்னு நான் கூப்பிட்டதுக்காக நீ பாட்டுக்கு ஏதாவது பேசி விட்டுட்டு இருக்காத. நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வரேன். சொல்லு, எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்ட நீ? இங்க பாருடா, நான் தான் கேட்கல. அப்புறம் என்ன, இந்த வீட்டில் நீ இருக்கியா மயில் இருக்கட்டுமா? அது என்ன, இந்த வீட்ல நீ இருக்கியா அவன் இருக்கட்டுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரே மாதிரி தானே இந்த வீட்டில் அவங்க அந்த பக்கமும் நாங்கள் அந்த பக்கமும் இருந்துகிட்டு இருக்கிறோம். அப்புறம் நீ இருக்கியா அவங்க இருக்கட்டுமான்னா என்ன கேள்வி கேட்குறேன்னு எனக்கே புரியல. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு. அவன் வந்து வீடு கட்டலான்னு முடிவு பண்ணிட்டான். உங்கள் பெரிய அண்ணன் வீடு பக்கம் இருக்கு பாரு, அது பக்கத்தில் அவனோட இடம் கொஞ்சம் கிடக்குல்ல, அதில் வீடு கட்டலான்னு அவன் முடிவு பண்ணியிருக்கான். நீ என்ன சொல்கிற? அவனை அங்கே போய் வீடு கட்டி இருந்துக்க சொல்லவா, இல்லை இந்த வீட்டில் இருந்துக்க சொல்லவா? ஒன்று நீ இந்த வீட்டில் இருக்க அப்படின்னா அவனை போய் அங்கே வீடு கட்ட சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அங்கே போய் கட்டணும் அப்படின்னு. இல்லையா, அவங்க இங்கே இருந்துக்கட்டும், நான் வேற எங்கேயாவது போய்க்கிறேன் அப்படின்னு நீ சொல்லிட்ட அப்படின்னா அவங்க வந்து இங்கே இருந்துக்குவாங்க. என்ன சொல்கிற? ம், ஒண்ணுமே இல்லாதவங்கள பணக்காரவங்கள ஆக்கி விட்டுட்ட நீனு. பேசுற பேச்சு ஏதாவது அவங்க வீட்டில் இருந்துச்சா? எதுவுமே இல்லை. அவங்கள போய் நல்ல பெரிய ஆளா ஆக்கி விட்டுட்டா. பரவாயில்ல. ம், இப்ப வீடு கட்டுற அளவுக்கெல்லாம் வந்துட்டாங்க இல்லம்மா? இங்கே பாரு சின்னவனே, யோசிச்சு பாருடா. அவன் பக்கமும் அவனும் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கான்டா. அந்த பிள்ளைங்களுக்கு அது நல்லது கெட்டது பண்ணணும். அதுக்கெல்லாம் யாருடா அவனுக்காக உதவுறதுக்கு இருக்கா? நீங்கள் அண்ணனும் தம்பி கொடுக்க போறீங்களா? ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் கொஞ்சம் உதவி பண்ணேன், அவ்வளவுதான். சரியா? இங்க பாரு, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா நீ யாரையுமே ஒரு மாதிரி பார்க்கல, அது மட்டும் உண்மை. அவங்க தான் உனக்கு முக்கியன்ற மாதிரி பண்ணிட்ட. சரி பரவாயில்ல, பண்ணா பண்ணிக்கோ, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முடிவு இதுதானா? ஒன்று நாங்கள் வீட்டை விட்டு போகிறோம், வெளில போய் வீடு கட்டிக்கணும், இல்லை ஒருத்தவங்கள்ட்ட இந்த வீடை கொடுத்துடணும். சரி, இந்த வீடு அண்ணனுக்காகவும் சரி, நீ சொன்னிய அவருக்காகவும் சரி, எனக்காகவும் சரி, 3 பேருக்கும் வீடா இந்த வீடு உண்மை உறுதி தானே? அப்படி நீ என்ன வெளில போக சொல்றது? இல்லடா, ஒன்று அந்த இடத்த நீ வச்சுட்டு அங்கே வீடு கட்டிட்டு நீ போய்க்க. இல்லையா, அவன் இந்த இடத்த அவன் இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு இங்கே இந்த இடத்த வச்சுக்கட்டும். இதுதான் பழைய வீடு. இது உனக்கு பிடிச்சிருந்தா நீ வச்சுக்க, இல்லைன்னா அவன் வச்சுக்கலான் இருக்கேன். ஏன்னா அவங்க அப்பா வாழ்ந்த வீடு, உங்கள் அப்பா வாழ்ந்த வீடு. அதனால்
அவங்க அப்பாவோட ஃபுல் நினைவுகளும் இங்கே தான் இருக்குது. அதுக்காக தான் அவன் யோசிக்கிறான். அவனும் சரி பெரியவனும் சொல்கிறான், ஒன்று உனக்கும் வேணாமா, மயிலு பயலுக்கும் வேணாமா, பெரியவன் வச்சுக்கிறானா, என்ன சொல்கிற? இதுதான் முடிவு. அவன் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன். இவங்களுக்கு வேணாட்டி நான் வந்து இருந்துக்கிறேம்மா அந்த வீட்டில். ஆனால் அந்த வீடு அப்படியே போடக்கூடாது. அவங்க இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் வந்து இருந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பெரியவன் சொல்கிறான். உங்கள் முடிவை சொன்னீங்கன்னா ஒன்று மயில் இருந்துக்கிறட்டும், இல்லை நீ இருந்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீ இருந்துக்க, இல்லையா பெரியவன் இருக்கானா அவன் இருந்துக்கட்டும். ஓ, அப்படிங்கிற. ஆமாடா, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு நான் இப்போ கேட்டுட்ருக்கேன். இதில் ஏதாவது ஒரு முடிவை சொல்லுன்னு. ஓ, அப்படி சொல்றியா? அது சரி. சரிம்மா, பரவாயில்ல. நீ சொன்ன மாதிரியே நானே இருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானே இந்த வீட்டில் இருந்துக்கிறேன். ஆமாம், அவங்கள போய் தனியாக வீடு கட்டுறதுன்னா கட்டிக்க சொல்லு, எனக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா என்னாலலாம் இப்போதைக்கு கட்டுறதுக்கு முடியாது. அவங்களாலலாம் முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, வசதி இருக்குது. அவங்களால இப்போ வீடு கட்டுறதுக்கு முடியும். ஆனால் என்னால் முடியாதுப்பா. அதனால் அவங்களையே போய் கட்டிக்க சொல்லுமா, சரியா? ஆனால் ஒன்று. பரவாயில்லப்பா, நீ இப்படி சொல்லுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அவங்க கட்டுறதுக்கு தான் ஆசை, சிம்பிளாக கட்டணுமா, நல்லா கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வேணும்னா இந்த வீட்டை நீ சரி பண்ணி வச்சுக்கோ. இந்த வீடெல்லாம் இன்னுமே கிடைக்குமான்னு தெரியாது. ஆமாம், இது நீ வச்சுக்கிறதுனாலும் சரி, இல்லை உனக்கு விருப்பம் இல்லையா மயில் வச்சுக்கிறதுனாலும் சரி, ரெண்டில் யாரோ ஒரு ஆள் வச்சுக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதான் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேனேம்மா. ஆனால் ஒரு கண்டிஷன். நான் வச்சுக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நானே வச்சுக்கிறேன். இந்த வீட்டில் அப்பாவோட நினைவுகள் நீ சொன்ன மாதிரி நிறையவே இருக்குது. அதனால அந்த வீடை நானே பார்த்து கட்டி வச்சுக்கிறேன். அப்புறம் என்னடா அப்புறம்? அப்புறம் ஒன்றும் இல்லை. இப்போவே அவங்க இந்த வீட்டை காலி பண்ணணும். முடிவு பண்ணியாச்சுல. இனி நான் தான் இருக்க போகிறேன்னு முடிவு பண்ணியாச்சுல. அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு உடனே காலி பண்ணி போயிட்டே இருக்கலாம். என்னம்மா, நான் சொல்கிறது கரெக்டா? ஏய், என்னடா சொல்ற? ஆமாம், அவங்க வீட்டை உடனே காலி பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இதுதான் என்னோட முடிவு. அறிவு இருக்கா இல்லையா? மா, இல்ல வண்டியாயா? என்னத்தை இது, உடனே போகணுமா? மல்லிகா, கோவப்படாத, அவசரப்படாத. அவன் கிறுக்கு பையனமோ பேசுறேன், அவங்கிட்ட நான் என்னன்னு கேக்குறேன். அது எப்படி உடனே நீங்க கிளம்பணும் அப்படின்னா எப்படி நாங்க இங்க இருந்து போக முடியும்? இருடி நான் பேசுறேன். இலே, என்ன நினைச்சு பேசிக்கிட்டு இருக்க? உடனே இங்க இருந்து போங்கன்னா எப்படி போறது? ஆமாம்மா, நீ தானே சொன்ன யாராவது ஒரு ஆள் இந்த வீட்டில் இருங்க அப்படின்னு. நான் இருக்க தான் முடிவாயிருச்சு, சரியா? அப்போ நான் இருக்கேன். ஓகே, இந்த வீட்டில் நான் இருக்கேன். அவங்க கிளம்புனால அப்போ கிளம்பி போக சொல்லு. இருக்கக்கூடாது இந்த வீட்டில். ஏய், உடனே அவங்கள கிளம்பி போன்றியே, எங்க போவாங்க? அவங்க வீடு கட்டுற வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க, சரியா? தேவையில்லாம நீ பண்ணாத. அவங்க வீடு கட்ட போகிறாங்க, இங்கே இருந்தாங்க அப்படின்னா பக்கத்தில் பார்த்துக்குவாங்க. இங்கேருந்து போனால் எங்கே போவாங்க? அவனுக்கும் இந்த வீடு தானே, அவன் இங்கே இருந்தே கட்டிக்குவான். கட்டினதுக்கப்புறம் போய்க்கிடுவான். இல்லைம்மா, அதெல்லாம் சரி வராது. நானும் இந்த வீட்டை வேலை பார்க்கணும்ல. வேலை பார்த்து நானும் நல்லா செம்மையாக கட்டணும்ல. மேலே கொஞ்சம் இதெல்லாம் வேலை நிறைய இருக்குது. அதனால் நான் வேலை ஆரம்பிக்கணும். அவங்க இந்த வீட்டில் இருந்தால் நான் எப்படி வேலையை ஆரம்பிக்கிறது? அதனால் அவங்கள கிளம்ப சொல்லுங்க. நான் இந்த வீட்டெலாம் நல்ல வேலை பார்க்கணும். மா, இவன் வேணும்னு பண்ணிகிட்டு இருக்கேன். என்னவா இவனுக்கு? இவன் இந்த வீட்டில் இருக்கானாவா? நீ கேட்டியா இப்போ அவங்கிட்ட? ஆமாடா, நான் கேட்டதுக்கு நான் இந்த வீட்டில் இருந்துக்கிறேன், அவங்கள போக சொல்லு அப்படின்னு சொன்னேன்டா. இப்போ அப்படியே உடனே போக சொல்லு அப்படிங்கிறான்டா. என்ன பேச்சுன்னு தெரியல. உடனே போங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்க? மா, அப்படிலாம் போக முடியாதுமா. உடனேலாம் போக முடியாது வீட்டை விட்டு. எங்கே போய் நாங்கள் தங்குறது பிள்ளைங்களை வச்சுட்டு? நான் எங்கள் வீடு தானே இது. கட்டுற வரைக்கும் இங்கே தான் இருப்போம். உடனேலாம் கட்ட முடியாதுல்ல. ஒரு 6 மாதம் கூட ஆகும். கட்டுற வரைக்கும் இங்கே தான் இருப்போம். உடனே போகிறதுக்கெல்லாம் முடியாது, சரியா? அதெல்லாம் முடியாது. நானே இந்த வீட்டோட வேலையை பார்க்கணும். அவங்க போனால் தானே நான் பார்க்க முடியும். அவங்க இந்த வீட்டில் இருந்தால் எப்படி பார்க்க முடியும்? அவங்க மட்டும் புது வீடு கட்டிட்டு போவாங்க. நான் சும்மா பார்த்துட்டு இருப்பேனா என்ன? மா, நீ பேசுனது தான். நீ சொன்னது தான். நீ என்ன சொன்னியோ அதேபடி ஓகே, சரியா?
நான் கேட்டதுக்காக ரொம்ப இப்படி பண்ணாதடா. இதெல்லாம் தப்பு கிருஷ்ணா. ஒரு வார்த்தை கேட்டதுக்காக இவங்களை அப்படி ஆட்டி படைக்கலாம் நினச்சிட்டு இருக்கியா? இதெல்லாம் ரொம்ப தப்பு. போங்க போங்க, உடனே போங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, சொல்லிட்டேன். நான் ஓவரா பண்றேனா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ சொன்னதுதான், யாராவது இந்த வீட்டில் இருந்துக்கோங்கன்னு சொன்ன, நான் ஓகே இருந்துக்கிறேன்ட்டு. அப்போ உடனே கிளம்ப சொல்லு, போயிட்டே இருக்க சொல்லு. அவங்க தான் புது வீடு கட்ட போறாங்கல்ல, பின்னதுக்கு இங்க இருந்துட்டு கிளம்பி போட்டு போயிட்டே இருக்க சொல்லுமா, கிளம்ப சொல்லு. எப்படிடா அது நல்லா இருக்கா உனக்கே? உடனே கிளம்புனா எப்படிடா கிளம்புவாங்க? நீ என்ன நினச்சி பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு கிருஷ்ணா, உடனே எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாத. நாங்கள் என்ன யாரோ எவரோவா? நீ அப்படிதானே நினச்சி பண்ணிட்டு இருக்க கிருஷ்ணா. இவங்க யாரோ எவரோ மாதிரி தானே எங்களை பாட்டு பண்ணுற. சரி இருக்கட்டும், வீடு கட்டுற வரைக்கும் அவங்க இங்கே இருக்கட்டும் அப்படின்னு நீ நினைக்கிறியா? அதை விட்டுட்டு அவங்க எதுக்காக இங்கே இருக்கணுன்ற மாதிரியே பேசுறியே கிருஷ்ணா. இது உனக்கே நல்லா இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் பாட்டுக்கு இந்த வீட்டில் ஓரமாக இருந்துட்டு போகிறோம். எப்போவும் போல் இருக்கோம். 6 மாதம் மட்டும் எங்களுக்கு டைம் கொடு. ரொம்ப நேரம்லாம் எங்களுக்கு வேண்டாம். 6 மாதம் மட்டும் எங்களுக்கு நேரம் தந்துடு. 6 மாதத்துல நாங்கள் முடிச்சிடுறோம். 6 மாதம் கழிச்சு ஒரு நாள் கூட போனாலும் நாங்கள் கிளம்பிடுறோம் வீட்டை விட்டு. சரியா? இதுக்கு மட்டும் நீ ஒத்துக்க. 6 மாதம்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். சரியா கிருஷ்ணா? அதெல்லாம் முடியாது. அப்படியெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. நீங்க போவேம்பீங்க, அப்புறம் போகாம இருப்பீங்க. அதெல்லாம் நான் எப்படி இது பண்ண முடியும்? ஆஹா, அதெல்லாம் முடியாது. நீங்க இப்பவே கிளம்புங்க, எனக்கு அதுதான் ஓகே. நான் அப்புறம் ரெடி பண்ணணும்ல வீடை. நீங்க 6 மாசம் கழிச்சு புதுசா கட்டிட்டு இருப்பீங்க. அப்ப நான் பழைய வீட்லயே இருக்க முடியும்? மா, பேசுனதா, கிளம்ப சொல்றியா என்ன? நீ பாட்டுக்கு அங்கிட்டு நிக்கிறா. கிளம்ப சொல்லு இப்பவே. எல்லாத்தையும் மூட்டை முடிச்சுலாம் கட்ட சொல்லு. வீட்டில் ஒரு பொருள் இவங்களோடது இருக்கக்கூடாது. உடனே இப்போ கிளம்பியே ஆகணும். வேணும்னே பண்ணுறியா கிருஷ்ணா? வேணும்னே எங்ககிட்ட வம்பு பண்ணணும்னு பண்ணுறியா? ஆளாளுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலல்ல? அங்கே போனேன்னா அவங்ககிட்ட போனோன்னா இனிமேல் நீ வீடே கட்டக்கூடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்தா இந்த வீட்டில் இருக்காதீங்க இப்போவே கிளம்புங்கன்ற. என்ன கிருஷ்ணா இதெல்லாம்? அப்போ வேணும்னே ஒன்று ஒன்று பண்ணுறீங்க தானே அவ்வளோ பேரும்? கிளம்புங்கன்னா கிளம்புங்க, அடுத்த பேச்சுக்கு வேலையே இல்லை.